ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு எந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அண்ட் எதனால அப்படி ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அண்ட் அப்படி கொடுக்குறப்போ நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் நமக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கூட பரவாயில்லைங்க. நிஃப்டி ரொம்பவே மோசம். ஒரு மாதிரி ரொம்பவே சைட் வேஸ்லயே போயிட்டு இருந்தனால என்னால ஒரு இடத்துல கூட என்ட்ரி எதுவும் எதிர்பார்க்கவே முடியல. நம்ம லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2278 அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிரும் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். அது பக்கவா போகுது, மறுபடியும் ரிஜெக்ஷன் வருது, போகுது, ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ கீழே அது கடைசிக்கு கீழே பிரேக் டவுன் ஆகி இந்த கேப்பாவது ஃபில் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுவும் நடக்கலைங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஒரு சைட்வேஸ்ல இருந்தனால ரொம்ப போரிங்காக தாங்க இருந்துச்சு. ஸோ எதனால இந்த சைட்வேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? வழக்கம் போல நம்ம என்எஸ்சி இண்டெக்ஸ் மூவர்ஸ்ல போய் பார்க்குறப்போ நமக்கு செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே நெகட்டிவ்ல தாங்க இருக்காங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெட்டல்ஸ் மைனிங் சர்வீசஸ் மட்டும்தான் கொஞ்சம் கிரீன்ல இருக்காங்க. இதில் மட்டும்தான் நிஃப்டியை கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கனால அது ஒரு மாதிரி சைட்வேஸ்லயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுல எனக்கு பெருசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதனால நான் ட்ரேடே எடுக்கல. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டிலேயாவது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? பேங்க் நிஃப்டி பார்த்தா அதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் தாங்க. ஒரு மாதிரி சைட்வேஸ் காலையில ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளோட சப்போர்ட் லெவலை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. சரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் எடுக்க போகுது அப்படின்னு இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேலே போய் எப்படியும் இந்த கேப் ஃபில் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் அது ஒரு ரிஜெக்ஷனை எடுத்துட்டு கீழே வந்துச்சு. சரி மறுபடியும் ட்ரை பண்ணி மேலே போச்சு. மறுபடியும் சேம் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 46,750 அந்த ரீஜன்ல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிஜெக்ஷன். ஸோ அதனால மறுபடியும் கீழே வந்து சரி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னைக்கு நம்ம கீழே ஒரு பெரிய ஏரியா கிடைக்கும், அதுல நம்ம ஒரு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தா மறுபடியும் அதை பிரேக் பண்ணிச்சு. ஆனால் மறுபடியும் ஒரு ரெண்டு கிரீன் கேண்டில் வந்து மறுபடியும் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போய் சப்போர்ட் மேலேயே தாங்க ட்ராவல் ஆச்சு. மறுபடியும் பிரேக் பண்ணிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் சப்போர்ட்ல போய் ரெசிஸ்டன்ஸ்ல போய் நின்றுட்டு இருக்கு. நாளைக்கு ப்ராபப்ளி ஒரு கீழ் டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் இந்த சைட்வேஸ்க்கான ரீசன் என்னன்னு பார்த்துடலாங்களா? இண்டெக்ஸ்ல போய் பார்க்குறப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கம்பெனி பார்த்தீங்கன்னா கெயின்ல இருக்கு. ஒரு 7-8 கம்பெனிஸ் வந்து ரெட்டில் இருக்கு. ஸோ பந்தன் பேங்க் ஆல்மோஸ்ட் 0 தான் இருக்கு. ஸோ 6 கம்பெனிஸ் மட்டும் நமக்கு ஒரு மாதிரி ரெட் பியரிஷா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இன்னைக்கு ஒரு மாதிரி சைட்வேஸ்லயே தாங்க இருந்துச்சு. பெருசா இதுலயுமே என்னால ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எந்த பக்கம் போறது என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்தாலும் அதோட ப்ரீமியம் வந்து சீக்கிரம் டிகே ஆயிடும். ஸோ டிகே ஆகுறப்போ நமக்கு வந்து அவ்வளோ ப்ராஃபிட்டபுளா இருக்க முடியாது. ஸோ அதனால இன்னைக்கு பேங்க் நிஃப்டிலையும் நான் ட்ரேட் எடுக்கலைங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுல நாளைக்கு எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியோட ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு பார்த்துடலாங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1 hour கேண்டில் வச்சு பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. ஆனா நமக்கு இந்த மார்ச் மிடிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துச்சு. கீழே வந்து சரி கீழே டவுன் ட்ரெண்ட் எடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே எடுத்து ஒரு சைட்வேஸ், அதாவது நான் கன்சாலிடேட் பண்ண போறேன் அப்படின்னு அது முடிவு பண்ணிடுச்சு. ஸோ இது கன்சாலிடேட் பண்ணிட்டு இதர் இது பிரேக் பண்ணி மறுபடியும் மேலே வந்தாதாங்க வந்து இல்லைன்னா ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைட்வேஸ், அதாவது கன்சாலிடேட் தான் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு நம்ம எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து இது கன்சாலிடேட் தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீஜனுக்குள்ள தான் எப்படியும் இருக்கும். ஸோ மேபி ஒரு கேப் டவுன் எடுத்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். ஏன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்பவுமே ஒரு கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகலாங்க. அண்ட் இன்கேஸ் அது வந்து கேப் அப் கொடுத்து ஓப்பன் பண்ணிச்சு, கேப் அப் கொடுத்து ஓப்பன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கு. ஒரு 40% தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கேப் அப் சப்போஸ் கொடுத்தாலும்
அதை அங்கேருந்து நமக்கு வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போச்சுன்னா நம்ம மறுபடியும் அது ஒரு அப் ட்ரெண்டுக்கான சர்க்கிள்குள்ளேயே வருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். இன்கேஸ் நாளைக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கூட என்ட்ரி கொடுக்கலாங்க. ஓகேங்களா? இல்ல நாளைக்கு ஒரு கேப் டவுன் கொடுக்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மேபி இது வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க கன்ஃபார்மா என்ட்ரி கொடுக்கலாங்க. இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு தான் அது கீழே போகும். இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது ஒரு கன்சால்டேஷன் ரீஜன்ல இருக்கு. ஸோ இந்த கன்சால்டேஷன் முடியற வரைக்கும் நமக்கு இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டில எந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ ஒரு 1 hour கேண்டல்ல போய் பாக்குறப்போ நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேங்க் நிஃப்டி ஓகே, இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. ஓகேங்களா? இது ஒன்றும் அப் ட்ரெண்ட் வந்து இதுக்கு ஒன்றும் க்ளோஸ் ஆகல. மேபி இது நம்ம கொஞ்சம் டீட்டெயில பாக்குறப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இது ஒன்றே ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்து வெளியில வந்திருக்கு. ஏன்னா இது வந்து லோவர்னு எடுத்தோம்னா லோவர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ தான் வச்சிருக்கணும். ஆனா இது ஆக்சுவலி ஒரு லோவர் லோ வச்சிருக்கு. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. ஆனா இதுவே கிட்டத்தட்ட ஒரு மறுபடியும் நான் உள்ள வரேன்டா, அப்பர் சர்க்கியூட் வர ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிளம்பியிருக்கு. மேபி இதுவும் சேம் சிமிலர் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே அப்பர் சர்க்கியூட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி தாங்க தெரியுது. ஓகேங்களா? இப்போ நம்ம நாளைக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம், நானும் இந்த கேப் ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஸோ அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு ரெடி ஆயிருச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்து கேப் டவுன் கொடுத்து இங்க எடுத்துட்டு மறுபடியும் கீழே போகலாம். இல்ல சொல்ல முடியாது, நாளைக்கு ஒரு சைட்ல இங்கேயே ஸ்டார்ட் ஆகி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே வந்துட்டு மேலே போக ஆரம்பிக்கலாம். இந்த ரெண்டு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். இதர் இங்க வந்துச்சுன்னா கேப் டவுன் கொடுத்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்து கீழே நமக்கு சப்போர்ட் லெவல் 46 190 வரைக்கும் சப்போர்ட் இருக்குங்க, அது வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இல்ல மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேல போகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேல ஓப்பன் ஆச்சுன்னா அங்க இருந்துட்டு மேல நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். மேல நம்ம 46 931 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கமாடிட்டி ட்ரேடிங் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் போன வீடியோவில் எல்லா டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோட கடைசியில் அதை நான் பின் பண்ணுறேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.